வணக்கம். அறிவொளி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்குறப்போ, இந்த மார்ச் மாத ராசி பலன்களை பொறுத்தவரைக்கும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி அமையும்னு பார்க்குறப்போ, கடகராசிக்கு யோகமான கிரக நிலைகள் தான் இந்த மாதம் முழுவதும் தென்படுதுன்னு சொல்லலாம். குறிப்பாக மாதத்தில் முதல் வாரத்தில் பாப கிரகங்களான சனியும் கேதுவும் 6ஆம் இடத்துல இணையிறதுங்கிறது உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த கடன், நோய், எதிர்ப்புகள் இது எல்லாத்தையுமே விளக்குறதுக்கான ஒரு அமைப்பாக அமைய போகுது. இந்த நிலையில் உங்களில் சிலருக்கு நீண்ட நாளமாக இருந்துட்டு இருந்த தொல்லைகள் கொடுத்துட்டு இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் நிவர்த்தி கிடைக்கிறதுக்கான நிவர்த்தி மட்டும் இல்லைங்க, அதில் முற்றிலுமாக தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்குதுன்னு சொல்லலாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு வேலை இடங்களில் இருந்து வந்த எதிர்ப்புகள் அடியோடு விலகும்னு சொல்லலாம். இது வரைக்கும் உங்களை எதிர்த்துட்டு இருந்தவங்க காணாமல் போயிடுவாங்கன்னு கூட சொல்லலாம். அனைத்திலும் திருப்திகரமான மாதமாக இந்த மார்ச் மாதம் 2019ஆம் வருடம் அமைய போகுது. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன விஷயம், நீங்கள் நினச்ச விஷயம் நினச்ச மாதிரியே நிச்சயமாக நடக்கும். குடும்பத்தில் சுபிட்சமான நிகழ்வுகளும், அதே சமயம் ஒரு சிலர் தாயார் சொந்தம் மூலியமாகவோ இல்லை தகப்பனார் சொந்தம் மூலியமாகவோ ஒரு சில நெருங்கின சொந்தங்களை விலகி பிரிஞ்சிருந்திருப்பாங்க. அந்த மாதிரி சொந்தங்கள் எல்லாமே இந்த மாதம் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக இணையறதுக்கான வாய்ப்புகள், மறுபடியும் உங்கள் உறவை புதுப்பிச்சுக்கிறதுக்கான அமைப்புகள் நிச்சயமாக உருவாகும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுசும் 5ஆம் இடத்துல குரு பகவானும் 10ல் செவ்வாயும் இருப்பது நல்ல அமைப்பவே தரும். எனவே எந்த ஒரு வாய்ப்பையும் வீணாக்காமல் முன்னேற வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கிற பழமொழி இந்த டைமில் கடகராசிக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். இந்த டைமில் மார்ச் மாதம் சாதகமான கிரக அமைப்புகள் இருக்கிறதுங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலையும் தயக்கப்படாமல் நீங்கள் உங்கள் வேலையில் செய்யுங்க. சோம்பலை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. பரம்பொருளை பிரார்த்தித்து, அதாவது இறைவனை பிரார்த்தித்து உங்களோட செயல்கள் எல்லாத்தையுமே வெற்றி பெறணும்னு கேட்டு நல்ல முயற்சிகள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைய போகுது. அதுக்கான கிரக நிலைகள் தான் அமைஞ்சிருக்குதுங்கிற காரணத்தினால நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியும் வெற்றிகரமாக தான் முடியும். அதே மாதிரி 3ஆம் இடத்து அதிபதி புதன் நீசமாக இருந்திருக்கார். ஸோ அவர் நீசமாக இருந்தாலுமே அவர் வக்ரகதி அடைகிறங்கிறனால அவருக்கு வீடு கொடுத்த குருவும் அவரை பார்க்கறதால ஒரு சிலருக்கு மட்டும் மறைமுகமான லாபங்கள், அதாவது இந்த இந்த சூதாட்டத்தில் பணம் கிடைக்கிறங்கிற அமைப்புகள் எல்லாமே இருக்குது. ஒரு சிலர் இந்த லாட்ரி வாங்கணுன்ற ரொம்ப நாள் எதிர்பார்த்து இருந்திருப்பாங்க. அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கிறதோ இல்லையோ நிச்சயமாக ஏதோ ஒரு ப்ரைஸ் கிடைக்கும்னு சொல்லலாம். மிக முக்கியமாக இதுக்கு முன்னாடி நீங்கள் யாருக்காவது கடன் ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்காவது கடன் கொடுத்து அந்த கடன் ரொம்ப நாளாக வசூலாகாமல் இருந்தது அப்படின்னா இந்த டைமில் முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக அந்த கடன் எல்லாமே வசூலாகும்னு சொல்லலாம். மிக முக்கியமாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எதிர்பாராத பண உதவிகளுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குன்னு சொல்லலாம். அதே சமயம் ராகு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகளிடமிருந்து நல்ல செய்தி கிடைக்கும்னு சொல்லலாம். ஒரு சிலர் வெளிநாடு வெளிமாநிலம் செல்றதுக்கான வாய்ப்புகளும் அமையும். சிலருக்கு குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்கிற மாதிரி எதிர்பாராத ஏதோ ஒரு வகையில் திடீர்னு ஒரு பணம் கிடைக்கிறதுக்கான மாதமாக இந்த மாதம் அமைய போகுது கடகராசியை பொறுத்த வரைக்கும். ஆகவே மாதம் முழுசும் இயற்கையான சுபகிரகங்களான சுக்கிரன் நட்பு நிலையில் இருக்கிறதுங்கிறனால பெண்களால் லாபங்கள், இனிமையான சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகளும் பண வரவுகளும் இருக்கும். மனைவி மற்றும் பங்குதாரர்கள் வழியில் லாபங்கள் நிச்சயமாக இருக்கும். குறிப்பாக வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா, அதாவது குடும்ப தலைவியாக இருந்தீங்கன்னா உங்கள் தேவைகள் இந்த டைமில் நிச்சயமாக நிறைவேறும். 10ல் அமர்ந்து ராசியை பார்க்கக்கூடிய செவ்வாய் பணியிடங்களில் உங்களுக்கு ஒரு ஆத்திரமூட்டக்கூடிய, அதாவது எப்படி சொல்கிறதுனா ரொம்ப உங்கள் வேலையில் ரொம்ப தீவிரமாக இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் உருவாக்குவாருங்கிறதுனால அதை மனசுக்குள்ளே போட்டு குழப்பி அதை நீங்கள் தூக்கத்தில் கொஞ்சம் நெகட்டிவான பலன்கள் தர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது என்ன சிம்பிளான கான்செப்ட் என்னென்னா, நீங்கள் அதிகமாக ஈடுபாடு கொண்டு வேலை செய்கிறதுனால அந்த ஈடுபாட்டினால உங்களுக்கு தூக்கம் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி அமைப்பு இருக்கிறதுங்கிறத மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அது மட்டும் இல்லைங்க, செவ்வாய் 10ஆம் இடத்துலேருந்து இருக்கிறங்கிற காரணத்தினால உங்களை ஏதோ ஒரு விஷயத்தை ஆத்திரத்தை உங்கள் கோபத்தை தூண்டக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும். உங்களோட ஸ்பீடுக்கு உங்கள் கோவொர்க்கர்ஸ் ஒத்து வர மாட்டாங்க. இல்லை நீங்கள் ஒரு முதலாளியாக இருக்கலாம், உங்களுக்கு கீழே வேலை செய்கிற ஆட்கள் உங்கள் ஸ்பீடு நீங்கள் நினச்ச எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் நீங்கள் முடிஞ்ச அளவு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனாக இருக்கிறதுங்கிற நல்லது. மற்றபடி கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப அற்புதமாக அமையுதுன்னு சொல்லலாம். இதில் பணம் வரக்கூடிய நாட்கள்னு பார்க்குறப்போ 5, 6, 8, 10, 11, 14, 15, 16, 17, 20, 21, 22, 28 ஆகிய நாட்கள் பணம் வரக்கூடிய நாட்களாகவும், அதே சமயம் வரக்கூடிய 5ஆம் தேதி காலை 2 மணியில் இருந்து
7ஆம் தேதி மதியம் 2:15 மணி வரைக்கும் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறதுங்கிறது காரணத்தினால இந்த டைமில் வந்து நீண்ட தூர பயணிகள் ஏற்கொள்கிறது, அதே சமயம் வந்து புது பிஸ்னஸ் டீலில் வந்து சைன் பண்ணுறதுங்கிற மாதிரியான அந்த மாதிரி முயற்சிகளை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயங்களை வந்து தவிர்த்துருங்க அந்த டைமில். மிக முக்கியமாக இந்த சந்திராஷ்டமனால யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க கடகராசிக்காரங்க. கொடுத்த கடன் வந்து திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் பல வருஷங்கள் ஆகும் மாதிரியான வாய்ப்புகள் அமையறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. மற்றபடி வந்து கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் மார்ச் மாதம் 2019ஆம் வருஷம் ரொம்ப அற்புதமான மாதமாக அமையப் போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து முக்கிய பலன்லாம் சொல்லணும் அப்படின்னா, வாக்குவாதங்களை வந்து தவிர்த்துருங்க. அடுத்தவங்களோட சண்டைக்கு போகிறதுங்கிறத நிச்சயமாக தவிர்த்துருங்க. முக்கியமாக வந்து உங்கள் நண்பர்கள்கிட்ட வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கிறதுங்கிறது நல்லது. ஏன்னா இந்த டைம் வந்து நண்பர்களே வந்து எதிரியாகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுங்கிறதுனால, குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டைமில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. இதுவரைக்கும் முயற்சி அளவிலேயே இருந்துட்டு வந்த ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போது வந்து நீங்கள் அந்த விஷயத்தை வந்து முயற்சியிலேயே இருந்துட்டு இப்போ வந்து அதை வந்து செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும் சரி, நெகட்டிவான விஷயமா இருந்தாலும் சரி. அதனால் மட்டும் உங்களோட முயற்சிகள் வந்து நல்ல முயற்சிகளாக இருந்ததுன்னா, அதை இந்த டைமில் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நல்ல பலன்களே கிடைக்கும். ஒரு சிலர் வந்து ஏதேனும் சாதனை செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த டைமில் இருக்குது. குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த டைமில் வந்து மனம் வந்து உங்கள் மனசு வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்க போகுது. எந்த ஒரு உங்கள் வீட்டில் வந்து ஒரு சில சுப நிகழ்ச்சிகள், சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக அந்த டைமில் தென்படுதுன்னு சொல்லலாம். அதே சமயம் செலவு செஞ்சே ஆக வேண்டும்ங்கிற விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் செலவு செய்யுங்க. ஏன்னா இந்த டைமில் வந்து உங்கள் முயற்சிகளுக்காக வந்து கடன் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருப்பாங்க. ஸோ கடனாளி ஆகிட்டு முழிக்க வேண்டாம். மற்றபடி வந்து இந்த மாதம் நல்லபடியாகவே அமையும். திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வேறு வகையிலிருந்து பலன்கள் வந்து, அதாவது மிக முக்கியமாக நீங்கள் சண்டை சச்சரவுகளில் முடிஞ்ச அளவுக்கு ஈடுபடாமல் இருக்கிறதே நீங்கள் செய்கிற பரிகாரம் சொல்லலாம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.